1850ஆம் ஆண்டு சிறு கைத்தொழிலாக வெளிநாட்டவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட உருளைக்கிழங்கு உற்பத்தியானது 1948ஆம் ஆண்டு இலங்கை விவசாய திணைக்களம் ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் பாரிய அளவில் வளர்ச்சியடைந்த ஒரு பயிராக விளங்கியது. நுவரெலியா மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்ட உருளைக்கிழங்கு உற்பத்தி பிற்காலத்தில் யாழ்ப்பாணம், பதுளை, புத்தளம் ஆகிய பகுதிகளில் பாரிய அளவில் உற்பத்தி செய்யப்பட்டது. உலகின் பல நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் உருளைக்கிழங்கை விட உள்ளூர் உருளைக்கிழங்கு தனித்துவமான பெயர் பெற்றதாக காணப்படுகிறது. வெளிமட, ஊவ பரணகம, பண்டாரவளை, பொருளந்த மற்றும் கெப்பட்டிபொல ஆகிய பிரதேசங்களில் வாழும் விவசாயிகள் பல வருடங்களாக உருளைக்கிழங்கு உற்பத்தியை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது உருளைக்கிழங்கு பயிரிடப்படும் பருவம் வந்துள்ள நிலையில் விவசாயிகளுக்கு தங்களது விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் பாரிய சவாலாக உள்ளது. தற்போது விதை உருளைக்கிழங்கு ஒரு மூட்டையின் விலை 30,000 ரூபாவை தாண்டியுள்ளதால் தொடர்ந்தும் உருளைக்கிழங்கு உற்பத்தியை மேற்கொள்வதில் சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். விவசாய ரசாயனங்கள் மற்றும் உரங்களின் விலை உயர்வினால் பல ஏக்கர் அளவில் உருளைக்கிழங்கு பயிரிடும் விவசாயிகள் தங்கள் உற்பத்தியை கைவிட்டு வேறு பயிர்களை பயிரிட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. விவசாயிகள் மானிய விலையில் விதைகளை வழங்க வேண்டும் எனவும் உரம், ரசாயன பொருட்களின் விலையை குறைத்து தரும்படி கோரிக்கை விடுத்தும் அதிகாரிகள் அதனை பொருட்படுத்தவில்லை என விவசாயிகள் குற்றம் சுமத்துகின்றனர். பயிரிடப்பட்ட ஒரு சிலரது பயிர்கள் ரசாயனம் இல்லாத காரணத்தால் அழிவடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலை இதே போன்று தொடருமாக இருந்தால் எதிர்காலத்தில் உள்ளூர் உற்பத்திகளை கைவிட்டுவிட்டு செல்ல வேண்டிய நிலை ஏற்படும் என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர்.